அவமானங்களை துணிவுடன் எதிர்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு முறை அதிபர் ஆபிரகாம் லிங்கன் உரை நிகழ்த்தும் போது அவரை மட்டம் தட்டும் நோக்கில் எதிர்த்தரப்பு பிரமுகர் ஒருவர் எழுந்து, ஆபிரகாம், உங்கள் தந்தை தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் என் காலை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது என்றார். அதற்கு ஆபிரகாம் லிங்கன், நண்பரே, என் தந்தை இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இருப்பினும் அவர் தைத்து கொடுத்த செருப்பு உங்களின் காலை இன்னும் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் அது அந்த அளவிற்கு நேர்த்தியாக தைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த செருப்பில் ஏதேனும் பழுது ஏற்பட்டிருந்தால் அதை என்னிடம் கொடுங்கள், நான் அதை உங்களுக்கு சரி செய்து தருகிறேன். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் என்று பதிலுரைத்தார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27, 28 இறைவசனங்கள். பதவியில் இருந்த போதே தன்னை அவமானப்படுத்திய நபர் மீது கோபம் கொள்ளாமல், தன் அதிகாரத்தையும் காட்டாமல் புத்திசாலித்தனமாக பணிவோடு பதிலளித்தே தன்னை அவமானப்படுத்தியவரின் மூக்கை உடைத்தார் ஆபிரகாம் லிங்கன். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவற்றிலிருந்து பெற்ற ஏழ்மையின் அனுபவ அறிவுக்கு நிகராக வேறு எதுவும் போட்டியிட முடியாது. நாம் அனைவரையும் நேசிப்போம். நம்மை வெறுப்பவர்களை, அவமானப்படுத்துபவர்களை இன்னும் அதிகமாக நேசிப்போம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.